ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விண்டோஸ் 10 டவுன்லோட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. அதில் ஒரு சிம்பிள் மெத்தட் தான் நம்ம இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அது நார்மல் மெத்தடோட ரொம்ப ஈஸியான மெத்தடு. வாங்க இந்த வீடியோவில் நம்ம அந்த உங்கள் சிஸ்டமில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. க்ரோம் ப்ரௌசரில் கூகுள் அதில் சர்ச்சில் விண்டோஸ் 10 டவுன்லோட் அப்படிங்கிறத சர்ச் பண்ணிங்கன்னா வர்ற ஃபஸ்ட்டு மெனுவில் ஃபஸ்ட்டு ரிசல்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா விண்டோஸோட டவுன்லோட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் என்ன அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் டவுன்லோட் நவ் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணுவோம். ஸோ கிளிக் பண்ணும்போது யூஸ்வலாக எப்போவுமே ஒரு டூல் ஒன்று க்ரியேட் ஆகும். விண்டோஸ் 10 ஓஎஸ் க்ரியேட் பண்ணுற டூல் ஒன்று க்ரியேட் ஆகும். பட் அது லேட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். ஸோ இந்த ரைட் சைட் கார்னரில் 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ட்ராப் டவுன் மெனு வரும். அதில் அந்த மோர் டூல்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா டெவலப்பர் டூல்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ஒரு டெவலப்பர் டூல்ஸ்க்கு உண்டான மெனு வரும். ஸோ இதுலேயுமே அந்த ரைட் சைட் கார்னரில் 3 டாட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ மோர் டூல்ஸ், அதில் நெட்வொர்க் கான்ஃபிக் அப்படின்னு ஒன்று இருக்கும், கனெக்டிவிட்டின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா யூசர் ஏஜென்ட் அப்படிங்கிறதுல யூஸ் ப்ரௌசர் டிஃபால்ட் அப்படிங்கிற டிக்கை எடுத்து விட்டுட்டு அந்த ட்ராப் டவுனில் க்ரோம் ஓஎஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அகெயின் அந்த அவங்களோட டவுன்லோட் பேஜ் அதை ஜஸ்ட் ரைட் சைட் பட் கிளிக் பண்ணி ரீலோட் கொடுத்தீங்கன்னாவே போதும். உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விண்டோஸ் 10 அந்த ஓஎஸ்க்கு உண்டான டைரக்ட் டவுன்லோட் லிங்கே வந்துடும், டவுன்லோட் ஆப்ஷனே வந்துடும். அதில் விண்டோஸ் 10 மல்டி எடிஷன் ஐஎஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துக்கலாம். வேறு எதுவும் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டாம். கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னாவே நெக்ஸ்ட்டு அந்த லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜில் வேணும் கீழே டவுன்லோட் ஆப்ஷனெல்லாம் வரும். கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா என்ன லாங்குவேஜில் வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு ட்ராப் டவுன் மெனு வரும். அதில் நான் இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் தான் செலக்ட் பண்ணுறதுக்கு. இப்போ கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா நெக்ஸ்ட் பேஜ் லோட் ஆகும். அதில் விண்டோஸ் 64 பிட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களோட ஐஎஸ்ஓ ஃபைல் டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ தான், சிம்பிளாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிடலாம். இதுதான் ரொம்ப ஈஸியான மெத்தட். டவுன்லோட் விண்டோஸ் 10 எப்படி ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத இதில் நம்ம பார்த்துட்டோம். இதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இது ஃபார் எக்ஸாம்பிள் பூட்டபிள் யூஎஸ்பி அல்லது பூட்டபிள் சிடி இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி நீங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் பெட்டராக எப்படி பண்ணலாங்கிறதும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.